அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. நெட்சன் டிவி சேனல் அனைத்து நேயர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு பதிவுமே நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸுங்க. கமெண்ட் பாக்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜனவரியில் அழகாக நீங்கள் புத்தாண்டெல்லாம் கொண்டாடி இருப்பீங்க. அடுத்தது பொங்கல் வழிபாடெல்லாம் சூப்பராக செஞ்சுருப்பீங்க. இப்போ பிப்ரவரி மாதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு அவ்வளோ ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. வாழ்க வளமுடன். பிப்ரவரி மாதம் 1-2-2025 எப்படி இருக்குது அப்படிங்கிற பலாபலனை இந்த ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்ப்போம். 19ஆம் தேதி தை மாதம் பிறக்குதுங்க. மிக சிறப்பாக அற்புதமாக பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை 20ஆம் தேதி 2-2, அதாவது சனிக்கிழமை பிறக்கக்கூடிய பிரதோஷ அன்னிக்கே பிறக்குது இந்த பிப்ரவரி மாதம். இது ஒரு சிறப்பு. இந்த 2-2 வசந்த பஞ்சமிங்கிறது வருதுங்க. இது எப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு விடியல், அதே போல் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறத குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய அமைப்பை இந்த வசந்த பஞ்சமியை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா எந்த நன்னாள் அப்படிங்கிற பண்டிகையை நம்ம முறைப்படி நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா அது நமக்கு விசேஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ வசந்த பஞ்சமியில் வீட்டில் இருக்கிற பெண்கள் அனைவருமே ரொம்ப அந்த லக்ஷ்மி பூஜை எப்படி செய்வோமோ கலசம் வச்சு செய்யலாம், அல்லது லக்ஷ்மி மகாலட்சுமியோடைய படம் வச்சு, தாயாருடைய படம் வச்சு நீங்கள் பூஜை அறையில் செய்யலாம். இது முறைப்படி வீட்டில் செய்யும் பொழுது நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும். இதெல்லாம் எப்படி அர்ச்சனை பண்ணுறது, அஷ்டோத்திரம் சொல்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டு சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். ஸோ அடுத்தது 4-2 தை 22ஆம் தேதி என்னென்னா ரத சப்தமின்னு வருதுங்க. இது எப்படி அப்படின்னா, ரத சப்தமி அப்படிங்கிறது ஒரு நல்ல சிறப்பான வழிபாடுங்க. இதில் இந்த பித்திருகளுக்கெல்லாம் தர்மதானம் கொடுக்கறது, அதே போல் பித்திரு சாபத்தை நீக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் நல்ல ஒரு உச்சத்துக்கு இருக்குதா, சூரியனுடைய தோஷத்தை நீக்கிறதுக்கு இந்த வழிபாடு ரத சப்தமி சிறப்பானதுங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, முன்னோர்களை வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு. இது அற்புதமான விஷயம். இதை காலையில் எப்படி ஸ்நானம் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சந்தேகத்தை ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. அடுத்தது 11-2 இது எப்படின்னா, தை மாதம் 29ஆம் தேதி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விசேஷமான நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு முருகன் வழிபாடு அப்படின்னாவே தை பூசம். அப்படி ஒரு விசேஷங்க. எல்லா கோயிலுமே, சின்ன கோயில் பெரிய கோயில் எல்லா இடத்துலையும் ஸ்தலத்தில் முருகன் ஸ்தலம் எல்லாமே, குமரன் இருக்கும் இடமெல்லாம், குன்று இருக்கிற இடம்லாம் குமரமாங்க. அப்போ குமரம் இருக்கக்கூடிய முருகன்கிற கோயில் அத்தனை இடத்துக்கும் அபிஷேகம், ஆராதனை, அன்னதானம் அப்படின்னு அற்புதமாக நடக்கக்கூடிய விசேஷ நன்னாள் இந்த மாதத்தில், தை மாதத்தில் ஒரு கடைசியில் வரக்கூடிய ஒரு விசேஷம் எதுனா அந்த பூசம்ங்க. இந்த பூச நன்னாளில் எப்படின்னா, தொழில் விருத்தி, ஆயுள் விருத்தி, நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாமே பூர்த்தி செய்கிறதுக்கு முருகன் ரெடியாக இருக்கக்கூடிய அந்த பூசங்கிறது எப்படின்னா கடகத்தில் விழுதுங்க, முழு நட்சத்திரமாக. ஸோ இந்த வழிபாடு நமக்கு சிறப்பாக இருக்கும். இன்னும் எனக்கு கோயிலுக்கு போகிறத விட அதிகமானது என்ன, இந்த சித்தர் வழிபாடு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதில் வடலூர் வள்ளலார் அவர் அவதரித்த ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அம்பாள் கோயில் எடுக்கும்போது ஓம் சக்தி கோயிலே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே போல் வடலூர் வள்ளலார் கோட்டம் அங்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அவருடைய எப்படின்னா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னாரு. அப்பேற்பட்ட அவருடைய வழிபாடு நமக்கு மன அமைதியையும், என்ன தேடுதல் இருக்குதோ அந்த பிரார்த்தனையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு மட்டுமே உண்டுங்க. ஏன்னா தீப சொடி ஒளிச்சுடராய் அப்படிம்பாரு. உருவ வழிபாட்டை விட இந்த தீபத்துடைய வழிபாடு, மெடிடேஷன், தியானம் நமக்கு அற்புதமான விஷயத்தையெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சாந்த சொர்பமாக சொன்னவர் வள்ளலாருங்க. அவருடைய அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி, இந்த வாசகமே நமக்கு ஒரு உயர்வை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இத்தனை விஷயங்கள் தை மாதத்தோட, தமிழ் மாதம் அப்படிங்கிற சிறப்பான மாதத்தோட இந்த பிப்ரவரி என்னென்ன விசேஷ நட்நாட்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதெல்லாம் கோச்சார கிரகங்கள் கட்டத்தில் எப்படி இருக்குது, 12 கட்ட பாவகத்தில் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் நம்ம பலாபலன் சொல்கிறோம். இது பொது பலனே தான், ஒரு 40% தான். மற்றபடி நம்மளுடைய தசா புத்தி, நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வச்சு தான் முழு பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும், அதாவது ஆங்கில இந்த பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் வழிபாடு எடுக்கலாம், எந்த மாதிரி நமக்கு பரிகாரம், எந்த மாதிரி நமக்கு பலாபலன் அப்படிங்கிறத துல்லியமாக
இனி வரும் வீடியோவில் பார்ப்போம். அதே போல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய முழு ஜாதக பலனை பார்த்துக்கணும், என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, என்னென்ன நிவர்த்தி பண்ணலாம், எந்த கோயிலுக்கு போகலாம், எப்படியெல்லாம் பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலாபலனை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது, அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே நீங்கள் அழகாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசி நேயர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய கமெண்ட் பாக்ஸில் வந்து சந்தேகங்களும் கேட்குறீங்க, ஜாதகமும் பார்க்கணுன்னு வந்துட்டு இருக்கிறவங்கள மிதுனம் தாங்க டாப் மோஸ்ட். அருமையான ஒரு வரவேற்பு உங்ககிட்ட இருக்குது. ஏன்னா இரட்டை குணம் இருந்தாலும் எதையுமே வந்து நட்பு வட்டாரமாக பழகக்கூடியவங்க, காலதேவனுக்கு 3ஆம் பாவகம், உபயராசி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. எதையுமே நீங்கள் வந்து ஒரு தான தர்மம் பண்ணணும், ஒரு சிந்தனை எப்படின்னா ஒரு விரிவான சிந்தனை, பரவலான எண்ணங்கள் எப்பயும் இருக்கும். எதையாவது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆராய்ச்சி குணம் இருக்குமுங்க. ஒரு நேராக நம்ம இப்படி தான் அப்படிங்கிற விஷயமே இருக்காது. இதுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிற ஒரு எதையுமே எதிர்பார்த்து இருக்கக்கூடியவங்களை நீங்கள் தான் டாப் மோஸ்ட்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஆங்கில ஆண்டை சிறப்பாக இருந்திருக்கும். பிப்ரவரி மாதம் அப்படிங்கும்போது உங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறதுனால வாய் வார்த்தையில் தகராறோ, வாய் வார்த்தையினால பிரச்சனைகள் இருந்து ஒரு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் சுமூகமாக நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பும் நல்ல பேர் வாங்கக்கூடிய காலகட்டமும் பிப்ரவரி மாதம் இருக்குதுங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதுதான் அடுத்தது. சகோதரி சகோதரன் இவங்க வீட்டுக்கு அவங்க போகிறது, நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி விருந்தோம்பல் விஷயமெல்லாம் இந்த மாதம் நல்லா சிறப்பாக இருக்கும். நிறைய செலவுகள் வரும். ஹோட்டலுக்கு போகலாமா, வெளியூர் போகலாமா, இப்படி பல விஷயங்கள் வந்து சுபகாரியங்க, திருமணத்துக்கு போயிட்டு வர்றது, புள்ள பேர் இருக்கா, இந்த மாதிரி எதாக இருந்தாலும் இந்த மாதம் போயிட்டு வரலான்னு ஹாப்பியாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மிதுன ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் இடத்துலேயே புதன் பகவான். டாக்குமெண்ட்டு, பத்திரம், இந்த மாதிரி விஷயத்தில் கவனம் தேவை. நீங்கள் புதிய ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாலும் சரி, புதிய வரவு, அதாவது ஏதாவது வந்து நிலம் சார்ந்தோ வீடு சார்ந்தோ நீங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ வந்து அந்த பத்திரமெல்லாம் நீங்கள் நல்லா பாருங்கள், டாக்குமெண்ட்டை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. மாமன் வழி, அத்தை வழியில் ஒரு நல்ல செய்தி வருங்க. அதை வந்து நீங்கள் ஒரு சுபகாரியத்துக்காக இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறீங்கன்னு கூட வந்து உங்களுக்கு ஒரு கை கோர்த்து நிற்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அம்மா உடம்பு நிலைமை எப்பயும் போல் நீங்கள் பார்த்துக்கணும், கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவு, தாய் வழி, தாய்க்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்துச்சுன்னா அது இந்த கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிக்கிறது நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 10ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடியது பல தொழில் மாறக்கூடிய அமைப்போ, இடமாற்றம் இருக்கக்கூடிய அமைப்போ, வெளிநாடு போகக்கூடிய அமைப்பெல்லாம் வரக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த மாதம் சக்ஸஸாக அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் சுக்கிரன் சேர்க்கையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் மனைவிக்கு வந்து நிறைய வேலை இருக்கலாம். இந்த மாதம் அவ்வளோ வேலைங்க, கடுமையான வேலை, அலைச்சல் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயம் இருக்கும். அல்லது தொழில் சார்ந்து அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் இடமாற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அப்போ கலத்தர பாவகம் அப்படிங்கிறது இடமாற்றமும் தொழில் மாற்றமும் மிதுனத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதம் நீங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, குழந்தைங்கள்னால நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு. இந்த இப்போ ஆஃபேலி எக்ஸாம்லாம் நல்ல மார்க் குழந்தைங்க வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களாம் 60% நல்லா இருக்குங்க. ஏன்னா சில கிரகங்கள் கோச்சாரத்துலேயும் ஜனன ஜாதகத்தை சப்போர்ட் பண்ணாதான் அதிகமாக, இப்போ ஒரு 90% வேணும் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு கோச்சார கிரகங்கள் இன்டீரியராக வரும்பொழுது உங்களுடைய சுபகிரகத்தோடைய சேரும்போது அது நல்லா இருக்கும். அதே பாவ கிரகத்தோட சேரும்போது அது பிரச்சனையை கொடுத்துரும், இருக்கிறதையும் கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டு போயிடும். அதனால் கவனம் தேவைங்கிறக்காக தான் 60% சொல்கிறோம். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அமோகமான வெற்றி உண்டு. தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையாக இருங்க. அதே போல் அரசியல், இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் வரும் இந்த மாதம். நீங்கள் எதிர்பார்த்த காரியமெல்லாம் சித்தியாகும், வாய்ப்புகள் வரும். வெளியூர் வெளிநாடெல்லாம் போய் நீங்கள் ஷூட்டிங்க்கு போகக்கூடிய அமைப்பில் ஒரு கௌரவ அந்தஸ்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ எல்லா விஷயமும் இருந்தாலும் நமக்கு இன்னும் பல வந்து முன்னேற்றங்கள் இருக்கணும் அப்படின்னா தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் காலகட்டங்கள் கரெக்டாக இருக்கணும், கிரகங்கள் அமைப்பு கரெக்டாக இருக்கும் பொழுது அது நமக்கு சப்போர்ட் கொடுத்துரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சில விஷயங்கள் சனி பகவானோட நமக்கு வந்து தாக்கத்தை கொடுத்தாலும் நட்பு வட்டாரமாக இருக்கக்கூடிய எல்லா கிரகமுமே
நட்பாக இருக்கக்கூடியது மிதுனம் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்சியோ உச்சமோ நீச்சமோ எதுவுமே கிடையாது. அப்படி பரஸ்பரமாக இருக்கக்கூடிய எண்ணம் செயல்பாடு யாருன்னா மிதுனத்துக்கு மட்டும்தான். அதனால தான் கம்யூனிகேஷன் சொல்கிறோம். ஸோ பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல ஒரு பதவி உயர்வு வரலாம், அல்லது புதுசாக ஏதாவது நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பில் ஒரு வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கக்கூடிய காலகட்டமாக கிரக சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ஸோ இத்தனை விஷயமும் நல்லது இருக்குது அப்படிங்கும் பொழுது ஒரு பரிகாரமும் நம்ம செஞ்சுக்கிட்டா தான் அது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஏன்னா முருகனுடைய வழிபாட்டுக்குரிய மாதமாக இந்த மாதம் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த தை மாதம் அப்படிங்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை போயிட்டு வாங்க. வடபழனி, சென்னையில் இருந்தீங்கன்னா வடபழனி முருகன் கோயிலில் போய் வழிபாடு ஒரு 2 அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க. தேனும் பாலும் வாங்கி தரலாம், பன்னீர் வாங்கி கொடுங்க. சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, பறவைகள் அப்படிங்கும்போது இந்த கோழி, சேவல் இதுக்கு நீங்கள் ஒரு பச்சரிசியோ அல்லது நெல்லோ ஒரு 3 தடவை தலையை சுற்றி நீங்கள் காலையில் 6 to 7 என்றைக்கு வேணாலும் தொடர்ந்து செய்யலாம், அல்லது வாரத்தில் 2 நாள் செய்யலாம். என்றைக்குன்னா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை. இதெல்லாம் தாந்திரிகங்க. இதுபோல் இந்த மாதம் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா இதை நீங்கள் கண்டினியூவாக செய்யும் பொழுது உங்களுக்கு சில கர்ம வினைகள் போகும், தொழில் சார்ந்த பிரச்சனையெல்லாம் தீர்வுக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு கோயில் உங்களுக்கு சொல்கிறேன், மிதுன ராசிக்கு நேயர்கள். முருகன் கோயில் அப்படிங்கிற வழிபாடு சிறப்பு. அதிலும் அழகாபுத்தூர் அப்படிங்கிறத நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள். சங்கு சக்கர முருகன் இருக்கிறாருங்க. அந்த கோயிலை போய், ஏன்னா பெருமாள் வழிபாடு மாதிரி இந்த முருகன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், எதிர்பார்த்த காரியத்தை கொடுக்கும். இந்த லவ் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் இந்த கோயிலை போய் ஒரு வழிபாடு பிரார்த்தனை சங்கல்பம் வைங்க, கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறத முருகன் அருள் மிதுன ராசி நேயர்களுக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்புடன் வாழ்த்துக்களை சொல்லி அடுத்த பதிவில் சந்திப்போம்.